கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த 7வது மாதம் முழுவதும் கண்மணிகள் பாதுகாத்து 8வது மாதத்தில் 1ஆம் தேதியில் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதில் சங்கீதம் 114 8வது வசனம், அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறான்னு சொல்லி அந்த வசனத்தை தேவன் கொடுத்தார். அவன் இங்கே பார்க்கும்போது 8வது மாதம் அநேகருக்கு ஒரு எதிர்பார்ப்பு. வாக்கு தத்துவம் என்று சொன்னாலே ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு இந்த 8வது மாதம் எப்படி சொன்னால், ஆண்டவர் கண்மலை என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு இந்த உலக பிரகாரமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதங்கள். ஒரு கண்மலை போலன்னா ஒரு எதுவுமே நடக்காத, அற்புதம் நடக்காத, வேலையே இல்லைங்க, அல்லது கல்யாணமும் நடக்கல, குழந்தையே கிடைக்கல, வேலையே கிடைக்கல, சுகமே கிடைக்கல, அதே போல எல்லாமே அப்படி கற்பாறை போல இருக்குது. அதே போல ஒரு கல்லை போல இருக்குது. ஒரு எந்த மனுஷன் மனசு இறங்க மாட்டேங்கிறான், ஒரு மனசை இறங்க மாட்டேங்கிறான். எல்லாமே நமக்கு எகஸ்டாவே இருக்கிறது. போகிற பக்கமெல்லாம் எப்படி கற்பாறை, என்னப்பா கற்பாறையில் என்ன இருக்கும்? தானியம் இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவும் இருக்காது உலப்புறம் நம்ம பாறை பார்த்தா. ஆனால் அந்த பாறையே அங்கிருந்து நீரூற்று எப்படி இஸ்ரவேலுக்கு வந்ததோ, நாம இப்போ இருக்கிற ஜனங்களாப்போ உங்களுக்கும் எனக்கும் தேவன் அந்த உலப்புற ஆசீர்வாதத்தை நம்ம தேடி வரும். நம்ம என்ன பண்ணலாம், அந்த நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் நமக்கு பணம், காசு, பொருள், சுகம், பலன் எல்லா காரியனும் அவர் நாமத்தை நம்ம அதை நோக்கி என்னத்தை கேட்குறோமோ அதை ஆண்டவர் நமக்கு மறவாமல் நமக்கு ஒரு நல்ல வேலை கொடுப்பார். அதனால பணத்தை நிறையா கொடுப்பார். ஏதோ 5-10 இல்லாதபடிக்கு 1000 லட்சமாய் கோடியாக தேவன் தந்து நம்ம இந்த 8ஆம் மாதம் முழுதும் மீதியான துணிக்கையை தேவன் தந்து நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சோதர ஆண்டவரே, சோதரப்பா, வார்த்தைகளை பூமி அதிகாரம் ஆண்டவரே நாமத்திலப்பா, இந்த 8வது மாதத்துடைய வாக்குத்தத்தை கொடுத்தீங்க. 8வது மாதம் முழுதும் ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள் எங்கெங்கே எதிர்பார்க்கிறாங்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்கள் வயசுக்கு தகுந்தபடி நீர் ஆசீர்வதிச்சு உழப்புற ஆசீர்வாதத்தையும் தாவின் ஆசை தந்து, அது மாத்திரமல்ல நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் குறையாத ஆசீர்வாதம் அப்பா. நீங்க எந்த அற்புதம் செய்தாலும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீங்க. இந்த பிள்ளைகளை வளைந்து போகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து மீதியான துணிக்கை எடுக்க கிரிசியும் ஆசீர்வாதமாய் காணப்பட கிரிசியும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அதை வேதனை கூட்டார், ஐஸ்வர்யத்தை கூடும்போது வேதனை கூட்டான்னு சொன்ன போல எந்த பிள்ளைகளுக்கும் பணத்தை கொடுத்துட்டு அதில் வியாதி கொடுக்காதபடிக்கு கர்த்தாவே அவர்கள் வியாதிகளும் துன்பங்களும் தொல்லைகளும் போராட்டம் வராதபடிக்கு மாதம் முழுதும் ஒரு சந்தோஷமான பரலோகத்தை போல அவர்கள் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இயேசு மூலம் கேட்கிற பரிசுத்த பிதாவே. ஆமென்.